சோத்திரம். இந்த வீடியோ எதுக்குன்னா, அருமையான தம்பிமார்களுக்காக சோத்திரம். அருமையான தம்பிமாருக தாய்மார்களை விட்டுட்டு, தகப்பன்மார்களை விட்டுட்டு, ஒரு தகப்பனுடைய புத்தி கேட்காதபடி, தாயாருடைய ஆலோசனை கேட்காதபடி சோத்திரம். இன்றைக்கி அநேக பேர் தாயும் தகப்பனையும் துக்கப்படுத்துகிற விதமாக நீங்கள் பேசி கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, அப்படியே கொண்ட காரியங்களை விட்டு முதலாவதாக வெளியே வர வேண்டும். சோத்திரம். தாய்க்காக தகப்பனுக்காக நீங்கள் என்ன செய்யணும், முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அநேக தாயும் தகப்பனும் எத்தனை கண்ணீர் உங்களுக்காக வடித்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை நேரம் கதறி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சின்ன பிள்ளையாக நீங்கள் இருக்கும்போது, குட்டி பிள்ளையாக இருக்கும்போது, உங்களுக்கு வயிற்று வலி வரும்போது, ஒரு வேளை காய்ச்சல் வரும்போது, ஒரு வேளை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது, எத்தனை வேதனை. இன்றைக்கி நீங்கள் அந்த வேதனைக்கு பதிலாக அவங்கள சந்தோஷப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். தம்பி, கண்டிப்பாக சொல்கிறது, சந்தோஷப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு மகளே, சந்தோஷப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி படிச்சுட்டோம், ஆளாயிட்டோம், நம்ம ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டோன்னு அவங்கள என்ன செய்யக்கூடாது, உதறிவிடக்கூடாது. அவங்கள உதறி தள்ளிவிடாத அளவு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு இடத்த நம்ம என்ன செய்யணும், ஆயத்தம் பண்ணி கொடுக்க வேணாம். அவங்க ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணனால தான் தன் புள்ளன்னு சொல்லி வளர்த்தெடுத்து உங்களை அப்படியாக அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த உலகத்தில் தூக்கி கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்து பாதுகாத்து கிருபையாக நடத்தினார்கள். அப்போ நீங்கள் கிருபையாக நடத்துகிறதுக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் என்ன செய்யணும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவது போல மாற வேண்டும். பிள்ளைகள் அதுக்காகத்தான் தாயும் தகப்பனும் வளர்த்தாங்க. நீங்கள் ஆண்டவர் மகிமைப்படுற மாதிரி காரியங்கள் செய்தீங்கன்னா உங்கள் தாயும் தகப்பனுடைய இருதயத்தை கஷ்டப்படுத்த மாட்டீங்க. சோத்திரம். மழையிலையா அந்த காரியங்களோட நான் உங்களுக்காக சோத்திரம். நீங்கள் அப்படியே அந்த காரியங்களோட தாயும் தகப்பனை கனப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். கண்களை முடி செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தம்பிக்கு நல்ல கனத்தை கொடுங்க. அருமையான மகளுக்கு கனத்தை கொடுங்க. இந்த ஆண்டவரே சோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு கனத்தை கொடுங்க. அதுங்க தாய் தகப்பனுக்கு கனத்தை கொடுக்க தேவன் உதவி செய்ய முடியாது செபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதி ஆண்டவர் பொறுப்படுத்திக்குள்ள கிருபையாக நடத்தும். ஆண்டவரே, உங்கள் நாமம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். 9976003779 இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ பிரதர், சிஸ்டர்.